வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கல்லீரல் சிரோசிஸ், லிவர் சிரோசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது. இது இந்த ஃபேட்டி லிவரை விட மிக மோசமான ஒரு விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இது எப்படி ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்லீரல் இருக்கக்கூடிய திசுக்கள்லாம் வடுவாக மாறி கல்லீரலுடைய இயல்பான பணிகளை பாதிக்கிறதுனால கல்லீரல் முழுமையாக செயலிழக்க ஆரம்பிக்குது. இந்த நிலையை தான் லிவர் சிரோசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது இருக்கிறவங்களுக்கு என்ன அறிகுறி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சோர்வு எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். எப்போ பார்த்தாலும் ஒரு சோர்வு இருக்கும், குமட்டல் இருக்கும், பசியின்மை இருக்கும், எடை எப்போவுமே கொஞ்சம் குறையும். இது முத்திடுச்சு அப்படின்னா அது மோசமான அறிகுறி என்னவா இருக்கும் அப்படின்னா ரத்த வாந்தி. அதுக்கப்புறம் தோலில் எப்போ பார்த்தாலும் ரொம்ப அரிப்பு இருந்துகிட்டே இருக்கும். லிப்பிட்டோ இழப்புகள் அது இருக்கும். கல்லீரல் பகுதி பார்த்தீங்கன்னா அந்த வலது பக்கத்தில் அமைக்கி பார்த்தோம்னா நல்ல வீக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும். எங்கள் மருத்துவத்தில் நம்ம சித்த மருத்துவத்தில் சொல்லுவோம் மகோதரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த மகோதர நிலையில் வயிறு நல்லா உப்பிசமாக ஊதிக்கிறத பார்க்க முடியும். இதெல்லாம் அந்த லிவர் சிரோசிஸ்னால வரக்கூடிய தொந்தரவுகள். இது ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய மது குடிக்கிற பழக்கம் இருக்கிறவங்க, கடையில் மாற்றப்படாமல் அதே எண்ணெயை மீண்டும் மீண்டும் பயன்படுத்துகிற எண்ணெயில் பொரிக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடுறவங்க, இப்போ மார்க்கெட்டில் கிடைக்கிற சில வகையான ரிஃபைன்ட் ஆயில்களை பயன்படுத்துவது, இந்த மாதிரியான காரணங்களால் லிவர் சிரோசிஸ் வருது. இதை சித்த மருத்துவத்தில் சரி பண்ண முடியுமா அப்படின்னா, நிச்சயமாக ஆரம்ப நிலையிலே நம்ம பார்த்துட்டோம்னா 100% சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான். இதுக்கு என்ன சித்த மருத்துவத்தில் மருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலப்பூசணி. இந்த நிலப்பூசணிங்கிற ஒரு அற்புதமான மருந்துங்க. இந்த நிலப்பூசணி கிழங்கு கடைகளில் கிடைக்குதுங்க. அதை வாங்கி அதில் ஒரு 2 கிராம், அமுக்கரா கிழங்கு, சுத்தமான அமுக்கரா கிழங்கு வாங்கி அது 2 கிராம், மஞ்சனத்தின்னு சொல்லுவாங்க நுணா மரத்துடைய இலை ஒரு 2 கிராம், கீழா நெல்லி ஒரு 2 கிராம், மஞ்சள் கரிசாலை அல்லது வெள்ளை கரிசாலை 2 கிராம், இது எல்லாத்தையும் ஒரு 10 கிராம் அளவு சேர்த்து ஒரு 400 மில்லி தண்ணியில் போட்டு 100 மில்லியை வத்த வச்சு காலையில் ஒரு நேரம், மதியம் ஒரு நேரம், இரவு ஒரு நேரம் தொடர்ச்சியாக குடிச்சிட்டு வர்றப்போ அற்புதமான பலன் கிடைக்கிறத பார்க்க முடியுது. நம்ம வைத்திய நிலையத்தில் நிறைய பேருக்கு இதை கொடுத்துருக்குறோம். நல்ல முன்னேற்றம் ஏற்படுது. அதோடு அவங்க உணவு பழக்க வழக்கத்தில் நிச்சயமாக மாறுபாடுகள் செய்யணும். அசைவ உணவை தவிர்த்து சைவ உணவுகளையும் ரொம்ப டீப் ஃப்ரை ஐட்டம்ஸ் அது சாப்பிடாம எளிமையாக ஜீரணிக்கக்கூடிய உணவுகளை அவங்க சாப்பிட்டுட்டு இந்த கஷாயத்தை தொடர்ச்சியாக குடிச்சிட்டு வர்றப்போ சில தினங்கள்லேயே அவங்களுக்கு மாற்றம் வருவதை நம்மளால் பார்க்க முடியுது. மிக ஆபத்தான ஒரு நோயான இந்த நோயை எளிமையான சித்த மருத்துவத்தினால, மூலிகை மருத்துவத்தினால சரி பண்ண முடியும்னு ஆச்சரியம்.